ஹலோ. ஊர்ல ஏதாவது பிரச்சனைனா உங்க பொண்ணு தைரியமா இருக்கு. ஆனா தான் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை பயந்து போறேன். அப்பாக்கு என்னாச்சுன்னு பதறா. கல்யாணம் ஆன அன்னைக்கே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம் நாங்க சரி அப்பாவை நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாலும் அதுக்கு தான் உங்களுக்கு போன் பண்ண. இப்பதானே நீ அந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சிருக்க, அதுக்குள்ள இங்க வரணும்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் போகுதுன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? மண்டபத்துல இருந்து நேரா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தோம். நாங்க வரதுக்கு முன்னாடியே தங்கராஜ் சாரோட ஆளுங்க வந்துட்டாங்க. உன் மாமா, அத்தை, பெரியம்மா, பெரியப்பா, அவங்க பையன் சதீஷ் எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. நாங்க வராம நீ இன்னைக்கு இங்க வந்தா நல்லா இருக்காது. நான் தான் சொல்றேன்ல, அப்பாவை நாங்க பாத்துக்கிறோம். உன்னோட புகுந்த வீட்டுக்காரங்க இடத்துல நான் இருந்தாலுமே கூட கல்யாணமான அன்னைக்கே ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக வேண்டாம், வீட்லயே இருந்தா சொல்லிருப்பேன். நீ வந்து பாக்கலனா யாரும் குத்தம் சொல்ல போறது இல்ல. உன் அப்பா டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நீ பொறுமையா வீட்ல கூட வந்து பாத்துக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும்னு முத நாளே பிரச்சனை பண்ணாத மதி. தங்கராஜ் சார் கிட்ட போன கூட மதி பேசினது பெருசா எடுத்துக்காதீங்க சார். அவ வர வேண்டாம்னு நான் அவகிட்ட சொல்லிட்டேன். சரிங்களா சார்? சரிங்க, சந்தோஷம். உங்களுக்கு அங்க என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம என் ஆளுங்க கிட்ட கேளுங்க, அவங்க செய்வாங்க. சரிங்க சார். மதியோட அம்மாவே சொல்லிட்டாங்க மதி ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம்.